ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். அதாவது தற்போது பார்த்திங்கன்னா, ஒரே வீட்டில் இருந்தப்போ தெரியாத பாசம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னு தன்னுடைய தங்கை திவ்யா பற்றி ஜேசன் சஞ்சய் உருக்கமாக சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜயின் மகனும் ஜிக்மா படத்தினுடைய இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் தன்னுடைய தங்கை திவ்யா சாஷானுடனான பாச பிணைப்பு குறித்து பகிர்ந்திருக்கக்கூடிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது. விஜய் சினிமாவில் இருந்து விலகிய பிறகு அவரது மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மா திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாக இருக்கார். படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் பிஸியாக இருக்கக்கூடிய அவர் அண்மையில் அளித்த பேட்டிகளில் குடும்பம், சிறுவயது நினைவுகள் மற்றும் தன்னுடைய சினிமா பயணம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்திருந்தார். அதில் தன்னுடைய தங்கை திவ்யா சாஷாவை பற்றி பேசிய ஜேசன் சஞ்சய், சிறுவயதில் இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டாலும் வீட்டில் எப்போதும் தவறு தன் மீது தான் சுமத்தப்பட்டதாக நகைச்சுவையாகவே கூறினார். படிப்புக்காக முதல்ல நான் வீட்டை விட்டு வெளிநாடு சென்றேன். சில காலம் கழித்து ஊருக்கு வந்தபோது திவ்யாவும் தனது மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று விட்டார். ஒரே வீட்டில் இருந்தபோது தெரியாத பாசம் தனித்தனியாக வாழ தொடங்கிய பிறகுதான் புரிந்தது. அதன் பிறகு வீடியோ கால் மூலமாக அடிக்கடி பேச ஆரம்பித்தோம். தூரம் அதிகரித்த பிறகுதான் எங்களின் உறவு இன்னும் வலுவானது என்று அவர் கூறினார். மேலும் தனது இயக்குனர் பயணத்தில் திவ்யா முக்கிய பங்கு வகித்ததாகவும் ஜேசன் சஞ்சய் தெரிவித்திருந்தார். தன்னுடைய முதல் படமான ஜிக்மாவின் கதையை முதல்ல கேட்டது திவ்யா தான். எந்த தயக்கமும் இல்லாமல் நேர்மையான கருத்துக்களை சொல்வா. அதனால தான் என்னுடைய புதிய ஐடியாக்களை முதல்ல அவளிடமே பகிர்வேன். ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை எளிதில் மாற்ற முடியாது. யாராவது வேறு கருத்து சொன்னாலும் தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கி மற்றவர்களை புரிய வைக்கும் குணம் அவளுக்கு இருக்கிறது. நான் இயக்குனராக பணியாற்ற தொடங்கிய பிறகுதான் அந்த குணத்தின் முக்கியத்துவம் எனக்கு இன்னும் நன்றாகவே புரிந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே பேட்டியில் தன்னுடைய சிறு வயது குறும்புகளையும் ஜேசன் சஞ்சய் பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் இரவில் நண்பர்களுடன் வெளியே சென்றதாகவும் செல்போன் சார்ஜ் தீர்ந்து அணைந்ததால் குடும்பத்தினர் பதற்றமடைந்து போலீசில் புகார் அளிக்கும் நிலை வரை சென்றதாகவும் கூறியிருந்தார். மறுநாள் வீட்டுக்கு திரும்பிய போது பெற்றோரிடம் கடுமையான கண்டிப்பை சந்தித்த அனுபவத்தையும் அவர் நினைவு கூர்ந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஜேசன் சஞ்சயினுடைய இந்த பேட்டி அப்படிங்கிறது பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்களுக்கு ஒரு ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகரமாகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பேட்டிகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தந்தையை பற்றி கூட அவர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். தந்தை எப்போவுமே தனக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முதல்ல டைரக்ஷனை பண்ணணும் அப்படின்னு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நான் விருப்பப்படும் பொழுது அவர் தாராளமாக ஆனால் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கக்கூடாது, அதற்காக நீ கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய தந்தையான விஜய் அவர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் சஞ்சய் பற்றி பல விஷயங்கள் அவ்வப்போது வெளிவந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுது. அந்த வகையில் இயக்குனராக அவருடைய முதல் படமான ஜிக்மா படத்தை பற்றி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் நடிகர் மற்றும் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் விஜயனுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அப்பா விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நடிகராக இருந்ததால் எப்படியும் பின்னாளில் ஜேசன் சஞ்சய் ஒரு நடிகராக வருவார் அப்படின்னு
எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவரும் ஒரு சிறந்த ஹீரோவாக தன்னுடைய தந்தை போலவே இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் அவர் இயக்குனராக களமிறங்கி எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். லைகா நிறுவன தயாரிப்பில் தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷனை வைத்த ஜிக்மா அப்படின்ற படத்தை இயக்கினார் ஜேசன் சஞ்சய். அவருக்கு நடிப்பில் ஆர்வமில்லை என சொல்லப்பட்டாலும் ஜிக்மா படத்தின் ப்ரமோஷன் பாடலில் பெர்ஃபார்மன்ஸும் செய்திருக்காரு ஜேசன் அப்படின்னே சொல்லலாம். ஜேசன் சஞ்சய் இயக்கி இருக்கக்கூடிய அந்த ஜிக்மா திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் எல்லோருமே எதிர்பார்த்தபடி ஜேசன் சஞ்சய் நடிகராக மாறவிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. லைகா புரொடக்ஷன் நிறுவனத்தில் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிய தமிழ்குமரன் தயாரிக்க போகின்ற புதிய படத்தில் ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக நடிக்க போறதாக தற்போதைய ஒரு செய்திகள் வெளியாக இருக்கிறது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து முதல்வராகிவிட்ட நிலையில் அவரின் மகன் ஜேசன் சஞ்சய் நடிகராக வருவது விஜய் ரசிகர்களுக்கு மேலும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை தன்மை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் இது பற்றிய விவரங்கள் வெளிவரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயின் மகனும் இயக்குனராக அறிமுகமாக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சயும் தன்னுடைய முதல் திரைப்படமான ஜிக்மா வெளியீட்டை முன்னிட்டு அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக நேர்காணலில் தன்னுடைய சினிமா பயணம், தந்தை விஜய் வழங்கிய அறிவுரைகள், இசையமைப்பாளர் தமன், நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மனம் திறந்து பகிர்ந்திருந்தார். ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் ஜிக்மா. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தமன் இசையமைத்திருக்கார். தமனின் தீவிர ரசிகரான சஞ்சய் இந்த படத்தின் பின்னணி இசை மிகவும் பிரமாதமாக வந்துள்ளது. கதையின் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்துவமான இசையை தமன் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பாராட்டியிருந்தார். நேர்காணல்ல தந்தை குறித்து பேசிய சஞ்சய், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் என் மனதில் தோன்றுவது என் அப்பா தான் அப்படின்னு நெகிழ்ச்சியுடனே சொல்லியிருந்தார். மேலும் இயக்குனராக தனது பயணத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், படப்பிடிப்பு தளத்தில் அனைவரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு இயக்குனரின் பொறுப்பு என்ன என்பன குறித்து தந்தை விஜய் தனக்கு வழங்கிய அறிவுரைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனுடன் தனது பெற்றோருக்கே ஜாலியாக பிராங்க் கால் செய்து ஏமாற்றிய சிறுவயது குறும்பு சம்பவங்களையும் அவர் சிரிப்புடன் பகிர்ந்திருந்தார். இயக்குனராக பொறுப்பேற்றவுடன் பலரும் தனது வயதை கருத்தில் கொண்டு காதல் திரைப்படம் இயக்குவார் என்று எதிர்பார்த்ததாக சஞ்சய் கூறியிருந்தார். ஆனால் தனக்கு 2 பேரை மையமாக கொண்ட காதல் கதைகளை இயக்குவதில் ஆர்வம் இல்லை என்றும் ஒரு குறிப்பிட்ட குழுவை மையமாக கொண்ட ஹெய்ட்ஸ் அல்லது அட்வென்ச்சர்ஸ் பாணி திரைப்படங்களில்தான் அதிக ஈர்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஜிக்மா திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகே நடிகராக களமிறங்குவது குறித்து யோசிப்பேன் அப்படின்னும், படம் வெளியான பிறகு தொடர்ந்து இயக்குனராகவே செயல்படலாமா அல்லது கேமரா முன் நடிகராக வரலாமா என்பதை முடிவு செய்வேன் அப்படின்னு சஞ்சயும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல தன்னுடைய முதல் படத்திலேயே தந்தை விஜயை இயக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். கனடாவில் திரைப்பட கல்வியை முறையாக பயின்று விட்டு வந்த பிறகு தன்னுடைய திறமையை முதல்ல நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே முதல் படத்தில் பெரிய நட்சத்திரத்தை தேர்வு செய்யாமல் நடிகர் சந்தீப் கிஷனை கதாநாயகனாக தேர்ந்தெடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.